السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. ربنا إنك تعلم ما نخفي وما نعلن وما يخفى على الله من شيء في الأرض ولا في السماء. صدق الله العليم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, ரப்பனா இன்னக தஅலமு மா நுஃபி வமா நுஅலின், எங்கள் இறைவா, நாங்கள் மறைப்பதையும் நாங்கள் பகிரங்கப்படுத்துவதையும் நீயே அறிவாய். வமா யக்ஃபா அலல்லாஹி மின் ஷைஇன் ஃபில் அர்தி வலா ஃபிஸ் ஸமா, வானம் பூமியில் உள்ள எப்பொருளும் உனக்கு மறைவானதாக இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அல்லாஹ்விடத்துல மறுமை நாளினுடைய வேதனையை விட்டு பாதுகாப்பு தேடுமாறு நமக்கு சொல்லி காண்பிக்கின்றார்கள். நீங்கள் அல்லாஹ்விடத்துல கபருனுடைய அதாபை விட்டும் மறுமையில் ஏற்படக்கூடிய அந்த வேதனைகளை விட்டும் இன்னும் நரகத்தை விட்டும் அல்லாஹ்விடத்துல நீங்கள் பாதுகாப்பு தேடுங்கள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காண்பிக்கின்றார்கள். அப்ப யார அல்லாஹ் மறுமை நாளினுடைய வேதனையை விட்டு பாதுகாப்பான்னு சொன்னா, யார அல்லாஹ் கபருனுடைய நெருக்கடியிலிருந்து அல்லாஹ் பாதுகாப்பான் அப்படின்னு சொன்னா, யாரு தன்னுடைய உள்ளத்துல அல்லாஹ்வினுடைய கட்டளைகளை ஏந்தியவர்களாக தன்னுடைய செயல்பாடுகள்ல தங்களுடைய தான் பேசக்கூடிய பேச்சுகள்ல எல்லா இடத்திலையும் அல்லாஹ்விற்கு பயந்து செயல்படுகின்றார்களோ, இவர்களை என்ன செஞ்சிருவான்? அல்லாஹ் கபருடைய அதாபை விட்டு பாதுகாக்கிறான். மறுமையில ஏற்படக்கூடிய அந்த அல்லாஹ் கோபமாக தண்டிக்கக்கூடிய அந்த தண்டனையாளர்களுடைய வேதனையை விட்டு அல்லாஹ் பாதுகாக்கிறான். இந்த மறுமையினுடைய வேதனை ஆகக்கூடியதாக இருக்கு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நரகிலிருந்து வெளியேற்றும் தொடர்ந்து அந்த நரகத்தை விட்டு பாதுகாத்து நமக்காக வேண்டி பரிந்துரை செய்யக்கூடிய ஒரு சூறாவையே அல்லாஹ் இறக்கிய ஒரு சூறாவையே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடையாளப்படுத்துறாங்க. அந்த சூறாவுக்கு பெயர் தபாரக் என்று சொன்னாலே அது தடுக்கக்கூடியது என்பதாக பொருள். இந்த சூறாவை எவர் அதிகமாக ஓதி வருகின்றாரோ, இந்த சூறாவை ஓதுவதனுடைய நன்மையை கொண்டு அது என்ன செஞ்சு அவரை நரகத்திலிருந்து வெளியேற்றிரும், தொடர்ந்து அல்லாஹ்விடத்தில் அவருக்காண்டி பரிந்துரை செய்யும் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய இந்த ஹதீஸை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். ஒரு நாளும் இந்த தபாரத்தினுடைய சூறாவை ஓதாமல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் உறங்க மாட்டார்கள் என்பதாக நம்ம ஹதீஸ்ல பார்க்கிறோம். இந்த சூறாவுல அல்லாஹ் ஏகத்துவத்தை பற்றியும் அல்லாஹ் தன்னுடைய படைப்பை எப்படி படைத்தான் என்று சொல்லக்கூடிய அந்த படைப்பாற்றலை பற்றியும், இறந்தவர்களை அல்லாஹ் எப்படி எழுப்புவான் என்பதை பற்றியும், இறை தூதர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை பற்றியும், மறுமை நாளை பற்றியும், இந்த உலகத்துல நாம வாங்கக்கூடிய அந்த கொடுக்கல் வாங்கல்களை பற்றியும், இது போன்ற ஏராளமான சட்ட திட்டங்களை இந்த சூரத்துல் தபாரக் என்று சொல்லக்கூடிய சூறாவுல அல்லாஹ் பேசுறான். இந்த சூறா ஒருவருடைய உள்ளத்துல பதிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா, ஒருவருடைய உள்ளத்துல இந்த சூறாவை ஒருவர் பதிய வச்சுட்டார், இல்ல தன்னுடைய வாழ்க்கையில அவர் தொடர்ந்து அதை ஓத ஆரம்பிச்சுட்டார், இந்த நிலை ஒருத்தருக்கு வந்துருச்சு அப்படின்னு சொன்னா அல்லாஹ் அவரை எல்லா விதமான தீங்குகளை விட்டும் அல்லாஹ் பாதுகாக்கிறான். மதாகாதல் வாதி இன்புந்தும் சாதகி. அவங்க கேட்டாங்க, மறுமை நாள் உண்டு என்று ஒன்று இருந்தால், மறுமை நாள் உண்டு என்று அவர்களிடம் கூறப்பட்டால் அது எப்போது வரும் சொல்லி கேட்பாங்க. அந்த மறுமை நாள் எப்போ வரும் என்பதாக என்ன செய்வாங்க, அந்த மக்கள் கேட்பாங்க. அப்ப அல்லாஹ் சொல்றான், நபியை நீங்க அவங்கள்ட்ட சொல்லுங்க, புல் இன்னமல் இல்மு இந்தல்லாஹ், அதனுடைய மறுமை நாள் எப்படி வரும், அது எப்படி நிகழும், அது எந்த நேரத்துல வரும், எந்த நிலையில வரும் என்பதை புல் இன்னமல் இல்மு இந்தல்லாஹ், அந்த அறிவு அல்லாஹ்ட்ட தான் இருக்குது என்பதாக மக்கள் நபி அந்த மக்களிடத்தில் நீங்கள் சொல்லுங்கள் என்பதாக அல்லாஹ் கூறினான். மறுமை நாளினுடைய அந்த வேதனையும் அந்த அல்லாஹ் தண்டிக்கக்கூடிய அந்த தண்டனையாளர்களுக்கு அல்லாஹ் வழங்கக்கூடிய அந்த வேதனை இருக்குது, ஆகக்கூடியது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அடிக்கடி தங்களுடைய வாழ்க்கையில தங்களுடைய வார்த்தையின் மூலமாக சொல்லிக் கொண்டே இருப்பார்கள்.
அல்லாஹ்விடத்திலிருந்து நீங்க என்ன செய்யுங்க, நரகத்தினுடைய நெருப்பை விட்டு பாதுகாப்பு தேடுங்க. உங்களால் முடிந்த வரையிலும் தர்மம் செஞ்சாவது நீங்க அல்லாட்ட இருந்து நரக நெருப்பை விட்டும், நான் மறுமையில ஏற்படக்கூடிய அந்த அதாபுகளை விட்டும், கபருடைய நெருக்கடியை விட்டு நீங்க பாதுகாப்பு தேடுங்க என்பதாக அதிகமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பிக்கின்றார்கள். அத்தகைய அந்த வேதனையை விட்டு ஒருவர் பாதுகாப்பு பெற வேண்டும் என்று சொன்னால் அவர் உள்ளத்துல மறைக்கக்கூடியதும் உண்மையானதாக இருக்கணும். அவர் வெளிப்படையாக பகிரங்கமாக ஒரு விஷயத்தை அவர் பேசுறாரு, அவர் சொல்றாருன்னு சொன்னா அதுவும் உண்மையானதாக இருக்கணும். அதைத்தான் அல்லாஹ் சொல்றான், ரப்பனா இன்னக தஅலமு மா நுஃபி வ மா நுஅலின். எங்கள் இறைவா, எங்களுடைய உள்ளத்துல நாங்க எதையெல்லாம் மறைக்கிறோமோ அதை நீயே அறிவாய், நாங்க எதெல்லாம் பகிரங்கப்படுத்துறோமோ அதையும் நீ அறிவாய். அப்போ ஒருத்தர் உள்ள தளவிலையும் உண்மையானவராக இருக்கணும், வெளி ரீதியாக உண்மையாக இருக்கணும், உண்மையாளராக இருக்கணும். அவர் எதை பேசினாலும் அவர் உண்மையை பேசணும். ஒருவர் பொய் பேசுறாரு, ஒருவர் அவதூறு பேசுறாரு, ஒருவர் என்ன செய்யறாரு, அடுத்தவர்களை பற்றி இல்லாத ஒன்றை சொல்றாரு, அல்லது தன்னுடைய காதில் கேள்விப்பட்டதை எல்லாம் அவர் உண்மை என்று நம்பி அதை மக்களிடத்துல பரப்புறார். இந்த குணம் இருந்தாலே அவன் நயவஞ்சகன் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. எனவே உள்ளத்தளவிலும் வெளி அளவிலும் எல்லாம் வல்ல இறைவன் நம்மை உண்மையாளர்களாக அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக. இரண்டாவது, அந்த சூரத்துல் தபாரக்கினுடைய அந்த ஜுஸூலயே வரக்கூடிய ஒரு இறைவசனம் இது. அல்லாஹ் சொல்றான், நபியே, நிராகரிப்பவர்கள் இந்த குர்ஆனினுடைய நல் உரைகளை கேட்கும் போது அவர்கள் தங்களுடைய பார்வையை கொண்டு உண்மை வீழ்த்தி விட பார்க்கின்றார்கள். ஆரம்பத்துல இந்த குர்ஆனை பற்றி, இந்த குர்ஆனினுடைய அந்த விஷயங்களை பற்றி, ஏகத்துவத்தை பற்றி, அல்லாஹ்வை பற்றி நபி அவர்கள் அந்த மக்களிடத்துல சொல்லும் பொழுது அவங்க ஏளனமா பார்த்தாங்க, அல்லது பார்வையாலேயே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை தாழ்த்தி விட முயற்சி செஞ்சாங்க. அப்பதான் அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்கணும், அவர்கள் பார்வையை கொண்டு என்ன செய்யறாங்க, உங்களை அவங்க வீழ்த்தி விட பார்க்கிறாங்க என்பதாக அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்கி உங்களை அவங்களால ஒண்ணுமே செய்ய முடியாது என்ற ஒரு வாக்குறுதியை இந்த வசனத்தின் வாயிலாக அல்லாஹ் கொடுக்கிறான். இப்ப கண்ணியமிக்க சகோதரர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு பல வகையான தீங்குகளை அந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத அந்த மக்கள் கொடுத்தார்கள் என்பதாக வரலாறுல சொல்லப்படும். பல வகையான குறைச்சல்கள், தீங்குகள் எல்லாமே எவ்வளவு அவங்களுக்கு தடை செய்ய முடியுமோ, நாயகத்தினுடைய அந்த ஏகத்துவ கொள்கையை எவ்வளவு தூரம் தடை செய்ய முடியுமோ அவ்வளவு தடை செய்யறதுக்கெல்லாம் அவங்க முயற்சி செஞ்சாங்க. எல்லாத்துலயும் அல்லாஹ் அவங்களுக்கு வெற்றியை கொடுத்தான். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, அல்லாஹுவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் செய்த அந்த திக்ர் தான் அவர்களை பாதுகாத்துச்சு. எந்த நேரமும் ஒரு மனிதன் அல்லாஹுவை திக்ர் செய்யக்கூடியவராக இருந்தால் அந்த திக்ரை கொண்டு அல்லாஹ் அவரை பலவிதமான சூழல்களை விட்டு அல்லாஹ் பாதுகாக்கிறான், பலவிதமான ஆபத்துகளை விட்டு அல்லாஹ் பாதுகாக்கிறான். சிறிய பெரிய ஆபத்துகள், திடீரென்று வரக்கூடிய விபத்துகள், ஆபத்துகள், கண் திருஷ்டிகள், செய்வினைகள், கெட்ட மனிதர்களுடைய கெட்ட பார்வைகள், பொறாமைக்காரருடைய அந்த பொறாமையான பார்வைகள், இவ அனைத்தையுமே விட்டு ஒரு மனிதன் அல்லாஹ் எப்ப பாதுகாக்கிறானா, அவரிடத்துல திக்ர் இருந்துச்சுன்னா போதும். அவர் அல்லாஹ்வை அதிகமாக தியானிக்கக்கூடியவராக, அல்லாஹ்வை அதிகமாக திக்ர் செய்யக்கூடியவராக இருந்தால் என்ன செஞ்சிருவான், அல்லாஹ் அவரை பாதுகாத்துருவான். அப்ப யாரிடத்துல அதிகமான திக்ர் இருக்குதோ, சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், பல வகையான திக்ரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுக்குறாங்க. இந்த திக்ருகளை ஒருவர் தொடர்ந்து ஓதக்கூடியவர்களாக இருந்தால் அவருடைய உள்ளத்தை அல்லாஹ் தூய்மைப்படுத்துறான். அவர் எதை மறைக்கிறாரோ அதையும் உண்மையான விஷயமாக இருக்கும், அதை எவர் பகிரங்கமாக வெளிப்படுத்துறாரோ, பேசுறாரோ அதையும் அல்லாஹ் உண்மையாக ஆக்கி தருவான். உண்மையாளர்களோடு அல்லாஹ் இருக்கிறான், அவருக்கு இன்மையிலும் மறுமையிலும் வெற்றிதான் இருக்கிறது என்பதாக நாம பார்க்கிறோம். எல்லாம் வல்ல இறைவன் உண்மையாளர்களாக வாழக்கூடிய அந்த நல்பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு வழங்குவானாக. அன்பு மூன்றாவது, துல்ஹஜ்ஜினுடைய பிறை. அல்லாஹ்வுடைய கிருபையினால சவுதியில என்ன செஞ்சுட்டாங்க, துல்ஹஜ் பிறை நேற்று பார்த்துட்டாங்க. அப்ப இன்னைக்கு அவங்களுக்கு துல்ஹஜ் பிறை 1 ஆரம்பமாயிடுச்சு. இப்ப இன்று இரவு இன்று மகரிபுக்கு பின்னாடி நாம பிறை பார்க்கணும். துல்ஹஜ்ஜினுடைய பிறை இன்று நம்முடைய நமக்கு சக்குடைய நாள். எப்படி இன்னைக்கு இன்ஷா அல்லாஹ் தெரிய வாய்ப்பு இருக்கு. அப்ப இன்று இரவு பிறை தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா என்ன நாம செய்யணும்? அப்ப நாளையில இருந்து நமக்கு துல்ஹஜ் பிறை 1 ஆரம்பம். இந்த துல்ஹஜ்ஜினுடைய இந்த 10 நாட்களை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல ரொம்ப தெளிவாக, ரொம்ப அழகாக அதனுடைய சிறப்புகளை பத்தி அல்லாஹ் பேசுறான். வல் ஃபஜ்ர் வலையாலின் அஷ்ர், 10 இரவுகளின் மீது சத்தியம் என்பதாக
அல்லாஹ் 10 இரவுகள் மீது சத்தியம் பண்றானே, அந்த 10 இரவுகள் தான் எதிர்வர இருக்கக்கூடிய அந்த துல்ஹஜ்ஜினுடைய அந்த 10 நாட்கள். இந்த துல்ஹஜ்ஜினுடைய 10 நாட்கள்ல யார் அதிகமாக இபாதத் செய்யறாங்களோ, யார் அதிகமாக நஃபிலான இறை வணக்கங்கள் இபாதத்துகள்ல ஈடுபடுறாங்களோ, யார் அதிகமாக குர்ஆன் ஓதுறாங்களோ, என்னென்ன நன்மைகளை எல்லாம் இந்த துல்ஹஜ்ஜினுடைய இந்த 10 நாட்களை செய்யறாங்களோ அந்தந்த நன்மைகளுக்கெல்லாம் அல்லாஹு தஆலா சிறந்த நற்கூலியை அல்லாஹ் வழங்குறான். இன்னும் சொல்ல போனா அல்லாஹ்வுடைய பாதையில போர் செய்து ஜிஹாது செய்து உயிரை விடுவதை விட இந்த துல்ஹஜ்ஜினுடைய மாதத்தில் செய்யக்கூடிய அமல்கள் இபாதத்துகளுக்கு அல்லாஹ் அதிகமான நன்மையை வழங்குறான். இப்ப இந்த துல்ஹஜ்ஜினுடைய இந்த முதல் பிறை ஆரம்பமானதுல இருந்து என்ன நாம கடைபிடிக்கணும், என்ன சேர்த்து அப்படின்னு சொன்னா, யாரெல்லாம் குர்பானி கொடுக்குறாங்களோ, யாரு தங்களுடைய பெயர்களால் குர்பானி கொடுக்குறாங்களோ அவங்க கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். பிறை 1லிருந்து அந்த ஈதுல் அல்ஹா வரக்கூடிய அந்த பெருநாள் வரையிலும், இல்ல அவங்க அந்த குர்பானியை நிறைவேற்றுகின்ற வரையிலும், சில பேர் முதல் நாள் கொடுப்பாங்க, 2வது நாள் 3வது நாள் இருக்கு, அந்த குர்பானியை அவர்கள் நிறைவேற்றுகின்ற வரையிலும் என்ன செஞ்சிடக்கூடாது, முடி வெட்டுவது கூடாது, நெகம் வெட்டுவது கூடாது, உடலில் இருக்கக்கூடிய வேறு பாகங்கள் இருக்கக்கூடிய எந்த முடிகளை என்ன செய்யாது மலிப்பது கூடாது என்பதாக நாம ஹதீஸ்கள்ல பார்க்கிறோம். இது குர்பானி கொடுக்கக்கூடியவர்கள் இதுல கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். இந்த பிறை ஆரம்பிச்சதுல இருந்து இன்னைக்கு ஷக்கூடைய நாள், நாளைக்கு பிறை 1ஆக ஆகிவிட்டால் அதுல இருந்து என்ன செய்யக்கூடாது, இது போன்ற அந்த செயல்களில் இருந்து குர்பானி கொடுக்கக்கூடியவர்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும் என்பதாக நாம பார்க்கிறோம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தீயவர்களுடைய பார்வையை விட்டு நீங்கள் அல்லாஹ்விடத்துல பாதுகாப்பு தேடுங்க. ஒரு அழகான துவா, அஊது பி கலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி மின் குல்லி ஷைத்தானின் வ ஹாம்மத்தின் வ மின் குல்லி ஐனின். இறைவா, ஷைத்தானுடைய தீங்குகளை விட்டும் தீய பார்வைகளை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக என்கின்ற ஒரு துவாவை பெற்று தருகின்றார்கள். எல்லாம் வல்ல இறைவன் சிறந்த நற்கூலியை, நாம் செய்யக்கூடிய எல்லா விதமான நல்ல அமல்களுக்கும் சிறந்த நற்கூலியை வழங்குவானாக. நாம் செய்யக்கூடிய எல்லா அமல்களையும் அல்லாஹ் புரிந்து கொள்வானாக. வாய்தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி.